ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரீநேச்சுரல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து 100% நேச்சுரலான ப்ராடக்ட். இதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து அவ்வளோ ஆட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப ஃபேமஸான யூடியூபரான சாதிக் அசீஸ் தான் இதை சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரை வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து நிறைய வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ரீநேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். அதான் வந்து இந்த ஹென்னா. இது வந்து ப்ரௌன் ஹென்னா. இது வந்து 100% வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து இதுக்கான வீடியோவும் ஒன்று போட்டிருந்தாரு. இதோட டெமோ வீடியோ, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது, ரொம்ப சேஃபாக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 100% நேச்சுரல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ ப்ரிசர்வேட்டிவ், பியூர் கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேர் டைட் ஜிப்லாக்ல வந்து இந்த பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஹென்னா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மருதாணிலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள்லாம் ஆட் பண்ணி ஒரு நேச்சுரலான ஒரு பேக்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஹென்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வந்து ஹேர் கொடுக்கும். ஒயிட் ஹேராக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ப்ரௌன் கலரில் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெஹந்தி மட்டும் ஆட் பண்ணாமல், அதாவது மருதாணி இலையை மட்டும் ஆட் பண்ணாமல் இது கூட வந்து சிகக்காய், பூந்திக்கொட்டை, வெந்தயம், செம்பருத்திப்பூ, ஆம்லா, பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ப்ரௌன் ஹென்னா வந்து ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபுல் பேக்கெட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதில் வந்து பாதி மட்டும்தான் எடுத்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து மீதியை வந்து அதே மாதிரி அந்த கவருக்குள்ளே போட்டு இது ஜிப்லாக் அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து சேஃபாக வந்து வச்சுட்டேன். இந்த ஹென்னாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக வந்து வெதன்னு கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணிக்கணும், சுட தண்ணி. ஸோ அப்போ தான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த ஹென்னாவை கொஞ்சமாக தண்ணி கூட கலக்கணும். ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதை கட்டிகள் சேராமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்து கலக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே இதை வந்து நம்ம எடுத்து ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுடணும். ஒரு 1 hourக்கு அப்புறம் வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து மாறி இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர் வந்து அங்கங்கே இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து நிறைய வந்து ஒயிட் ஹேர் வந்துடுச்சு, நிறைய கெமிக்கல்ஸ் ஹேர் டைஸ்லாம் யூஸ் பண்ணி. அதனால தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இனிமையாச்சும் நேச்சுரல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சமாச்சும் வந்து ஹேரை வந்து சேவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நேச்சுரல் ப்ராடக்ட்டை நான் வீட்டில் இருக்கும், மருதாணி வந்து வீட்லேயே இருக்குது. ஸோ அதை தான் வந்து அரைச்சி அப்ளை பண்ணுவேன். பட் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இண்டிகா பவுடர் அப்ளை பண்ணும்போது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருப்பார், இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரௌன் ஹேர் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் இண்டிகா பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஹென்னா வந்து வாங்கியிருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நீங்கள் ஸ்கேல் ஃபுல்லாகவே வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங்னஸும் இருக்காது. எனக்கு நார்மலாக வந்து அந்த கலரிங் பண்ணும்போது எனக்கு வந்து லைட்டாக ஒரு இச்சினஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங்காக இருந்தது, ஒரு ஜில்லுன்னு இருந்தது. ஒரு ஹென்னா அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி ஃபீலிங் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் வந்து பியூரான ஹென்னா. ஏன்னா எனக்கு ஹென்னா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கிறதுனால அதில் வந்து அரைச்சி வந்து போட்டு எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ ஹென்னாவோட ஸ்மெல், ஒரு பச்சை ஹென்னா இருக்கு இல்லையா, அதாவது அந்த இழையை வந்து நம்ம அம்மியில் அரைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வந்து வந்திருந்தது. எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்டோட ஸ்மெல்லும் இதில் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மெல்லுக்காக வந்து எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே இதில் ஆட் பண்ணலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹென்னாவோட ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஸ்கேல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு ஒயிட் ஹேர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கவனமாக வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை, என்னோடய ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
ஸோ இந்த பேக்கை வந்து ஹேர் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஒயிட் ஹேர்லாம் எப்படி ஆகுது, மற்ற ஹேர்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஹேர் பேக் போட்டால் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஹென்னா பவுடரை வந்து நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்த பிறகு இதை 1 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது கலர் சேஞ்ச் ஆகும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக தெரியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டைமிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கெமிக்கலான ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லாம் வந்து இப்போ நமக்கு ஷாம்பூஸ்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஹேர் டை ஷாம்பூஸ் அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடுது. பட் வந்து அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்கும் நீங்களே வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஹேரை வந்து பிளாக் ஆக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து நான் ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமுமே எடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஷாம்பூஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களோட ஹேரை வந்து நல்லா வந்து கூலிங்காக வச்சுருக்கோம் இது. நான் இதை வந்து அப்ளை பண்ண ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து என்னோடய தலைக்கு இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2:00 மேலே தான் இதை வந்து ஆரம்பிச்சேனே. ஸோ எனக்கு இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5:00 ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு ப்ராசஸ் வந்து லாங்காக இருக்கும். ஏன்னா இது நீங்கள் நேச்சுரலாகவே வந்து உங்கள் முடியை வந்து ஒரு கலர் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் வந்து லாங்காக தான் இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 90 மினிட்ஸ் வந்து உங்கள் ஹேரில் அப்படியே விட்டுடணும். அதாவது 1.5 மணி நேரம் வந்து உங்கள் ஹேரில் அப்படியே விட்டுட்டால் தான் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். எனக்குமே வந்து ரிசல்ட் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து நார்மல் ஹென்னா போட்ட மாதிரி தான் இருக்கா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஹேரை வாஷ் பண்ண பிறகு என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது. நல்லா ஒரு ப்ரௌன், நீங்கள் மெஹந்தி போட்ட மாதிரி இல்லை, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான ஒரு டென்ட் வந்து கொடுத்தது. பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா அந்த வகுடு எடுப்போம் இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக அங்கேயும் வந்து நல்லா வந்து ஒரு மெரூன் கலர் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. மற்றபடி வந்து கலர் வந்து நல்லாவே பிடிச்சிது. நீங்கள் நார்மலான ஒரு ஹென்னா போடுறத விட இதோட கலர் வந்து இன்னும் நல்லா இருந்தது. இதோட கலரோட டென்ட் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு ஹேர் கலரிங் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி மற்ற ஹேர்லாம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. நல்ல ஒரு ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்தது ஹேரே. பட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த வகுடு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணாமல் மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்லர் போய்ட்டு ஒரு ஹேர் கலரிங் பண்ண எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாகவே இந்த ஹேர் கலரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நேச்சுரலான வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே மருதாணி அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து இண்டிகோ பவுடர் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து எனக்கு இதை அப்படியே விட்டுடலாம், இந்த ஒரு வாட்டி வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஏன்னா கலர் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு அண்ட் மெரூன் கலந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மெரூன் கிடையாது, கொஞ்சம் ஆரஞ்சும் மெரூனும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் இதுக்கு மேலே இண்டிகோ அப்ளை பண்ணல, ஸோ அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இண்டிகோ அப்ளை பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து காலேஜ்லாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒயிட் ஹேர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டை. பட் வந்து உங்களுக்கு சைனஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் இதை பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து 1.5 மணி நேரம் வந்து உங்கள் ஹேரில் வைக்க போகிறீங்கன்னும் போது அது உங்களுக்கு கோல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.